ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் ஒரு புதிய நாளை காணும்படியாக தேவன் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கின்றார். இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கும் பொழுது சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மோடு கூட இருக்கின்றபடினாலே நானும் நீங்களும் அசைக்கப்படாதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் தாண்டி வரும்படியான கிருபைகளை தேவன் நமக்கு தந்து உதவி செய்கின்றார். அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படத்தக்கதாக அவருடைய நாமத்திற்கே துதியும் ஸ்தோத்திரத்தையும் மகிமையும் நாம் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையிலும் கூட 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிக்கின்றேன். 2 Corinthians chapter 4 verse 8. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எந்த பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் நாங்கள் தானே ஒடுங்கி போவதில்லை. நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் நாங்கள் கடந்து போனாலும் நாங்கள் அந்த சூழ்நிலைகளை கண்டு பயந்து போகாதபடிக்கு கர்த்தர் எங்களோடு கூட இருக்கின்றார். சூழ்நிலைகளை தாண்டி எங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அவைகள் எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்து வழிநடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கின்றார் என்பதை அறிந்தவர்களாய் அவருடைய சமூகத்தில் நானும் நீங்களும் வந்திருக்கின்றோம். அது மாத்திரமல்லாதபடி கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. அநேக வேளைகளில மனம் உடைந்து போகின்றது, கலங்கி போகின்றோம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நானும் நீங்களும் சொல்லலாம், கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைந்து போவதில்லை. கலக்கம் அடைகின்றோம் அநேக வேளைகளில், ஆனால் நாங்கள் மனம் முறிவடைந்து போவதில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கின்றபடினாலே சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கடந்து வரும்படியாய் அவர் எங்களுக்கு பாக்கியம் கொடுக்கின்றார். நாங்கள் ஒடுக்கப்படுகின்றோம், ஆனால் எப்பக்கத்துல ஒடுக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கின்றார். இந்த நம்பிக்கையின் விசுவாசத்தோடு கூட தானே இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற விசுவாசத்தை உடையவர்களாய் இந்த நாளுக்குள்ளாய் கடந்து சென்று நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து ஆற்றட்டும், தேற்றட்டும், வழி நடத்தட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.